நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவ குருவரில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன், மே மாத பலன். எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம். பொதுவா பாருங்க, இந்த மாசத்துல புதன் பகவான் நீசத்திலிருந்து வெளில வர்றாரு. இது சூப்பரான யோகம். சுக்கிரன் சனி பகவான் ராகு பகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க. இது அதை விட நல்ல ஒரு யோகம். சூரிய பகவான் உச்சத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், ரிஷப ராசிக்கு வர்றார். இது அதை விட சிறப்பான யோகம். இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம். 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு 5 முகூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு. வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள், சுப முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் இருக்குது. அதுவும் வளப தேய்பிரை முகூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல. பாத்துக்கோங்க, வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க. எல்லாமே மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான். இந்த மந்திரி பலன் கொடுக்குறமா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல பாத்துங்க, முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு. இந்த மாசத்துல பாத்துக்கோங்க, புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார், சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார். இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு. 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேச ராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேச ராசி என்பது அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம் எல்லாமே மேச ராசிக்கிட்ட நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா மேச ராசி தாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேச ராசிக்கு. அந்த லட்சியத்தை அடையிட்டு விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க. தன்மானம், நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம் இது எல்லாமே பாருங்க மேச ராசிக்கிட்ட நம்ம அதிகமா சொல்லலாம். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட டிவில தொடர்ந்து எல்லா மாத பலனும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கிரன் ஜோதிட டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய சேனலை பார்த்தாவே உங்களுடைய துன்பங்கள் குறையும். அதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப மந்திரி பலனா இருக்கட்டும், இல்ல தமிழ் மாதமா இருக்கட்டும், ஆங்கில மாதமா இருக்கட்டும், எந்த மந்திரி பலன் வந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல திசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தயவு செய்து பலன் எடுங்க. உங்க விதி ஜாதகத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துது. கிரகத்துடைய திசையை விட்டுருங்க, புத்திநாதன் உங்களுக்கு யாருன்னு பாருங்க. திசையை விட்டுட்டு புத்திநாதன் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு வேலை செய்யுங்க. நாம திசையை விட புத்திநாதன் தான் ஃபர்ஸ்ட் நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்வார். இந்த மந்திரி பலன் பார்க்கலாம், கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு பொதுவான ஒரு பலனை எடுத்துங்க. தயவு செய்து உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எடுங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, இதுல கவனமா இருங்க, இதுல கவனமா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம், ஒரு பொதுப்பலன் பொதுமன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம். இப்ப மேசராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த மே மாசம் வரப்போகுது, கிரகம் இப்ப பார்ப்போம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும் போது உங்க ராசிலேயே பாருங்க, சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்தே சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி ஆல்ரெடி நம்ம குரு பயிற்சி வீடியோ கொடுத்திருந்தோம். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 3ஆம் பாவத்துக்கு புதனுடைய வீட்டுக்கு வர்றார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த மாசத்துல பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் பாவத்துல நிற்கிறார்.
கடக ராசியில அடுத்த 6ஆம் இடத்துல கேது பகவான், அதே மே மாசம் 18ஆம் தேதி கேது பகவான் 5ஆம் பாவத்துக்கு வர்றார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் 3 கிரகத்தோட அமைப்பு இருக்குது. இதுல என்னன்னா இந்த மாசத்துல பாருங்க 2 கிரக பயிற்சி வருது. அதாவது குரு பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கிரகம் அதே மாதிரி பார்த்தோம்னா 23ஆம் தேதி புதன் பகவானும் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பாருங்க, செவ்வாய் ஆல்ரெடி உங்களுக்கு நீசமா தானே இருக்கிறார். மேச ராசியை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் நீசத்துல இருக்கிறார். நீசனா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கிரகம் பலம் இழக்கிறது, சூரியனுடைய கதிர்வீச்சுல பலம் இல்லாம இருக்கிறது, இதான் நீசங்கிறது. கடகராசியில போய் அவர் நீசம் ஆயிட்டாரு. அப்ப நீசமான என்ன ஒரு பலனை, சரியான ஒரு பலனை கொடுக்கல. ஒரு மனக்குழப்பத்தை நிறைய பேருக்கு மேச ராசிக்காரர்கள் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு கேளுங்க. இது நான் ஒரு பொது பலனா கேட்கிறேன். ஏன்னா கடகத்துல போய் செவ்வாய் நீசமாகும் போது ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு வரும். மேச ராசியை பொறுத்தவரை செலவுகள் அதிகப்படுத்தி காட்டுவார். குடும்பத்துல செலவுகள் அதிகப்படுத்தி வரும். வருமானம், படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மந்தத்தன்மையை ஒரு சில பேர் கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, உத்தியோகத்துல ஒரு தடைகள் இருக்கும். எதனால சொல்றேன்னா, செவ்வாய் பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க பூச நட்சத்திரத்துல போறாரு. அப்ப வேலை, தொழில், லாபம், வருமானம் இதுல தடையை கொடுப்பாரு. இல்லை உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை இது மாதிரி தொந்தரவு கொடுப்பாரு. வண்டி வாகனத்துல செலவை கொடுப்பாரு. எத்தனை பேர் மேசராசி கேட்டு பாருங்க. இந்த 2 மாசமா இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா இருக்கும். இதுல என்னன்னா, இதனால் வரைக்கும் சுக்கிரனும் புதனும் சரியாக வக்ரமா இருந்தாங்க. இதுல புதன் பகவான் பேர்ச்சியாகி வந்துட்டார். எப்ப புதன் பகவான் பேர்ச்சியாகி வந்துடுறாரு. புதன் நீசத்திலிருந்து வெளில வந்துட்டாரு. இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஆயிலிய நட்சத்திரம்ல போறாரு. புதனுடைய சாதத்துல போறாரு. ஆல்ரெடி புதன் உங்க ராசியில போறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் உங்க ராசிலேயே புதன் நிப்பார். புதன்கிறது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான கிரகம் மேசத்தை பொறுத்தவரை. ஏன்னா உங்க ராசிலேயே புதன் நிக்குது. அதனால அங்க நிறைய கெட்ட பலனை சொல்லக்கூடாது, நிறைய நல்ல பலனை தான் மேச ராசிக்கு இனிமே எடுத்து சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பலன் வேற. மேசத்தை பொறுத்தவரை பாருங்க நிறைய ஒரு தடைகள், தாமதங்கள், நான் சொன்ன மாதிரி விரைய செலவுகள் அதிகமா இருந்துச்சு. ஒரு மந்தமான யாருக்கெல்லாம் தசாபதி இல்லையோ கண்டிப்பா உடல் உபாதைகள், மருத்துவ செலவு, வண்டி வாகன செலவு, குடும்பத்துல செலவு, வேலை உத்தியோகத்துல ஒரு தடை தாமதம், தொழில ஒரு மந்தமான தன்மைகள், லாப வருமான தன்மை தடைகள், மூத்த சகோதர சகோதரி ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை, எதிர்பார்த்த மதிப்பெண்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நல்ல ரிசல்ட் போய் எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு மன கஷ்டங்கள், இது எல்லாமே தள்ளி தள்ளி போகும். அரசாங்க வேலையில ஒரு தடைகள், அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு மன வருத்தங்கள், தாமதங்கள், தடைகள், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பெயர்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேருக்கு திருமண தடை இருந்துச்சு, கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாத தன்மைகள், நண்பர்கள் கூட்டாளி எதிரி பகையா மாறுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க எத்தனை பேர் மேச ராசிக்காரர். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரான ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு. மேசத்தை பொறுத்தவரை வரக்கூடிய மே மாசம் நிறைய நல்ல பலன் இருக்கு. என்ன காரணம் சொன்னா, மே மாசம் கரெக்டா 12ஆம் தேதிக்கு அப்புறம் புதனுடைய நட்சத்திரத்துல அவர் போயிட்டாருன்னா அறிவு சார்ந்த விஷயம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். நல்லா பாருங்க, நல்லா யோசிக்க தொடங்கிடுவீங்க. இதான் மேசத்துக்கு ஃபர்ஸ்ட் பலன். என்ன சொல்லுவாங்கன்னா யோசனை, அதாவது டாக்குமெண்ட், கோர்ட்டு கேஸ், வழக்கு, எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி மேச ராசிக்கு சரியாகுங்க. இது கன்ஃபார்ம் 100க்கு 100% எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால், செவ்வாய் பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல போகும்போது அந்த புதன் உங்க ராசியில் இருக்கும்போது அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள், மற்ற சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும், இடம் பிரச்சனை சரியாகும், எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும், கடன் நிவர்த்தி ஆகும், கடனை அடைக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு தைரியம் வரும். ஏன்னா ஆல்ரெடி சூரிய பகவான் அங்க இருக்காரு. அப்ப எல்லாரும் சுப செலவு, சுபகாரியத்தை கொடுப்பார். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குறது, மாத்துறது எல்லாமே நிறைய பேர் மேச ராசிக்காரர்களுக்கு கரெக்டா நான் சொன்ன டேட்டு தான். மே மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் புதனுடைய நட்சத்திரத்துல போகும்போது அறிவு சார்ந்த கிரகம் வரும்பொழுது அங்கே உள்ள கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலையில் உள்ள தடைகள் நீங்கும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் தேடி வரும். இதுதாங்க மேசத்துக்கு இப்ப வரக்கூடிய எதிர்காலம் அப்படி இருக்குதுங்க. கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்யும். வருமான, இன்கம் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, இதுலதான் தாக்கங்கள் இருக்காது. நிறைய உடல் உபாதைகளையும் ஃபர்ஸ்ட் இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் சரியாகும். அதே மாதிரி பாருங்க வருமானம், பொருளாதாரம் இன்கிரீஸ் ஆகும்.
3ஆம் இடத்துல குருபவன் பயிற்சி ஏறுவார். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு கேது தான் ஞானத்தை கொடுத்துவார். நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க, கண்டிப்பா எழுதிக்கிட்டே இருங்க. உங்க லக்னத்தோட யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அவங்க எல்லாம் விடாம எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா குடும்பத்துல அரசாங்க வேலை உண்டு. அரசியல்வாதி மூலம் நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் மேஷத்துக்கு இப்ப டைமிங் சூப்பரா இருக்கும். வெளிநாடு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, தந்தையோட தாயோடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை, அப்பாவுக்கு உடம்புல பிரச்சனை. எத்தனை பேருக்கு மேசராசி கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்ல, ஒரு குழப்பத்துல இருந்தீங்க, இனிமே இருக்காது. தொழில் இனிமே பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு எதிர்காலம். எந்த ஒரு படிப்பு படிச்சாலும் சரி, நீங்க இனிமேல் படிப்பு கல்வி நிறைய ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுல படிக்கலாம், அங்கே வேலை கிடைக்கலாம். எங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனுக்கு கடன் சுமை வராது. கொஞ்சம் குறைச்சு உங்களுக்கு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். ஏன்னா புதன் 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. புதன் உங்க ராசியில இருக்கிறனால அறிவு சார்ந்த கிரகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை, இரும்பு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா நிரந்தரமான வேலை கிடைக்குங்க. நிறைய பேருக்கு வேலை நிரந்தரமா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களாம் வேலை நல்லா இருக்கு. மெயினா போலீஸ் துறை, காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நம்மளால சூப்பராக அமைச்சு கொடுப்பேன். பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு அடிச்சிருங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு 2ஆம் இடத்துல எப்படி பார்த்தாலும் இருக்காரு. உங்க ராசியில தான் 14ஆம் தேதி வரை இருக்காரு. லாட்ரி யோகம், அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகத்துக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும். எல்லாரும் சொல்லுவாங்க விரைய சனி வந்துருச்சு அப்படி இப்படி உங்களை பயமுறுத்துறாங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. உங்களுக்கு செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் போறோம்னா அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். இப்ப பாருங்க, நட்சத்திர பலம் பார்க்கும்போது அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. ஆனா அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், சுபகாரியம், சுப செலவு எல்லாமே இந்த மே மாசத்துல அதிகமா நடக்குதுங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமணம் தடைகள், நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டாளிகள், நிறைய ஒரு நல்ல செய்திகள், திடீர் ராஜயோகங்கள் இதெல்லாமே அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியோகத்துல இடம் சேஞ்ச் பண்ணி போகக்கூடிய அமைப்புல நிறைய பேருக்கு வரலாம். வேலை உத்தியோகத்துல கலகம் பிரச்சனை இருக்கும், இனிமே இருக்காது. ஒரு நிம்மதியான தருணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த அஸ்வினத்தில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பரணேசில பிறந்தவங்க இனிமே பாருங்க ரொம்ப செலவுல பாத்துறீங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே சரியா அமையல. ஒரு தடைகளா இருந்துச்சு. 2 மாசமா உங்களுக்கு சரியாக ஒரு அமைப்பை கொடுக்கல. எனக்கு இது எப்போ உங்களுக்கு சரியானது? ஏப்ரல் மாசம் கரெக்டா ஒரு 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால உங்களுக்கு வீடு, இடம், பூமி, கணவன் மணி ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் யோகத்தை அழகா அமைச்சு கொடுப்பார். எந்த காரியம் எடுத்தாலுமே தைரியம் இருங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோசனை வரும். உங்க யோசனைக்கேற்ற அனுகூல வெற்றிகள் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பிறந்த நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் எல்லாமே இருக்கும். இனிமே பாருங்க குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, அரசாங்க வேலையோ, அரசு அனுகூலமோ, இல்ல அரசியல்வாதி தொடர்போ சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். இனிமே பாருங்க வருமான இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு 2 பேரும் சொல்றேன், நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு. தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவி கண்டிப்பா அமையும். அதாவது இந்த கார்த்திகை பிறந்தவர்களுக்கு இந்த மே மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு ராஜயோகம் அதிகமா இருக்கு. பாத்துக்கோங்க. அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய மே மாத பலன் மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.